ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க்குடைய ரிசல்ட்டுக்கான டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக என்ன டேட்டில் ரிசல்ட் வருங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அஃபேர்ஸ் க்ளவுடில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ டெய்லி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தான் நான் ரெகுலராக கொண்டு வர முடியும். AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை வச்சு அஃபேர்ஸ் க்ளவுடில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இந்த நியூஸுக்குள்ளே போகலாம். அதாவது இன்னைக்கு இல்லைனா 23ஆம் தேதி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் உடைய ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய நார்த் இந்தியன் சேனல்லையே வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது உண்மையா சார் அப்படின்னு கேட்டிங்களா, என்கிட்ட கேட்டிங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது இவங்க என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு கூட ஒரு சில சேனலில் மண்டே, இந்த சாட்டர்டே இல்லைனா மண்டே வரும், வெட்னஸ்டே வரும், திங்கக்கிழமை வரும், இந்த மாதிரி நாள் கணக்கு வச்சு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளை அடுத்து 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 16, 23 வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால, ஸோ வெள்ளிக்கிழமை ரிசல்ட் விடுவாங்கன்ற மாதிரி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்க போல். அதனால் இந்த வெள்ளிக்கிழமை டேட்டை ப்ரெடிக்ஷனாக சொல்லியிருக்காங்க. இது எங்கேயுமே அஃபீஷியலாக எந்த இடத்துலையுமே நமக்கு மென்ஷன் ஆகலை. ரிசல்ட் மேபி நமக்கு மே எண்டில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஜூன் ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸாம் எழுதின அப்பயே சொல்லிட்டோம், ஏன்னா அந்த டைம் லைன் அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? ஸோ AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு கரண்ட் அஃபேர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுடைய